எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உங்ககிட்ட நன்றி சொல்லணும். தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்த அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் எனது கோடான கோடி நன்றிகள், கோடான கோடி நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தமிழக வெற்றி கழகம் பார்த்திங்கன்னா 106 தொகுதியில் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று முன்னிலையில் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. அண்டு திமுக 2வது இடத்துல இருக்காங்க. 70 தொகுதியில் அந்த மாதிரி வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிமுக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்ட்டு அதிலேயே தான் இன்றைக்கி மார்னிங்லேருந்து நம்ம எல்லாருமே இருக்கோம். அண்டு இந்த வெற்றிங்கிறது நம்ம எல்லாருமே கணிச்சது தான். இன்றைக்கி இருக்கிற அந்த பெரிய அரசியல்வாதிகள் அண்டு அவங்களுக்கெல்லாம் வேணால் இது புதுசாக இருக்கலாம், அவங்களாம் வேணால் இதை அவங்களுக்கு ரொம்ப செட்பேக்ஸாக இருக்கலாம், நிறையா விஷயங்கள் அவங்க நினச்சது நடக்காமல் போயிருக்கலாம். பட் நாம் நினச்சது நடந்துருச்சு. பார்த்திங்களா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயந்தான். பட் இந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதுதான் ஒரு உண்மை. அண்ட் இந்த வெற்றியில் எனக்கும் ஒரு சின்ன ஒரு பங்கு உண்டு அப்படின்னு நினைக்கல. எனக்கு சந்தோஷமாக இருக்கேன். அந்த வெற்றிக்கு காரணம் நானும் ஒருவன் அப்படின்னு நினைக்கும்போது, சரி நான் மட்டும் சொல்லி உங்கள் எல்லாத்தையும் பிரிக்க விரும்பல. நம்ம எல்லாருமே இந்த வெற்றிக்கு காரணம்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பேசுகிறேன், இல்லைன்னா அழுதுருவேன். அந்த கவுண்டிங்ஸ்லாம் பார்க்குறேன். அப்படியே ஃபஸ்ட்டு டிஎம்கே இருக்குது, அதுக்கப்புறம் அதிமுக இருக்குது, அதுக்கப்புறம் டிவிகே இருக்குது. அவங்க அப்படியே ஒன் பை இப்படியே வர்றாங்க. இந்த சைட்லேருந்து இப்படி வர்றாங்க. பார்த்து ஃபஸ்ட்டில் நிற்கிறாங்க. அது பார்த்தும்போது கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏதோ தெரில, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா, இந்த வின்ங்கிறது பர்சனல் வின் மாதிரி தோணுச்சு. இந்த வெற்றி நானே ஜெயித்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இது நான் மட்டும் உணரல, நம்ம எல்லாருமே இதை உணர்ந்திருப்போம். இன்றைக்கி என்னென்ன சொன்னானுங்க, அது வருவோம். என்னென்ன பேசினானுங்க, தற்கூரி கூட்டம், சினிமாவிலேருந்து வர்றவங்க எல்லாமே அரசியலில் ஜெயிக்க முடியாது, ஆட்சியை பிடிக்க முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன அவதூறுகள், என்னென்ன குற்றச்சாட்டுகள் நம்ம தமிழக வெற்றி கழகத்து மேலே வச்சாங்க. இன்றைக்கி எங்கடா கொண்டு போய் மூஞ்சியை வச்சுக்க போகிறீங்க? உங்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்தேன், அது வேறு விஷயம். அப்புறம் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது, கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது. எவன்டா சொன்னது அது? இன்றைக்கி அந்த ஒரு டைலாக்கை அவர் சினிமாவில் மட்டும் பயன்படுத்தாமல் அதை நிஜத்துலேயே காட்டியிருக்காரு. அது என்ன டைலாக்னு உங்களுக்கு தெரியுமா? மாஸ்டரில் கிளைமாக்ஸில் ஒரு டைலாக் வரும். என்னை பிடிச்சவனெல்லாம் கொல்ல போகிறியா? என்னை பிடிச்சவனெல்லாம் கோடி பேர் இருக்காண்டா வெளியில், முடிஞ்சா தொட சொல்கிறா பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த டைலாக் வரும். அது இன்றைக்கி நடந்திருக்கு. கூட்டம்லாம் ஓட்டாக மாறாதாம்மா. கட்சி ஆரம்பித்தோடனே கூட்டம் வராதுன்னாங்க, கூட்டம் வந்தது. கூட்டத்தை பார்த்து பயந்து இந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது அப்படின்னாங்க. அப்புறம் சின்ன பசங்கள்லாம் உங்கள் கட்சியில் இருக்காங்க, இவங்கள வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? அப்புறம் திரை கவர்ச்சி, சினிமா மோகம், என்னென்ன வார்த்தைகள், என்னென்ன ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ். நாம சார் நாங்கள் சின்ன பசங்க தான், பார்த்தீங்களா எங்கள் பவரை காமிச்சிட்டோம், பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர்ஸோட பவரை காமிச்சிட்டோம்ல சொல்கிறாங்க. நியூஸில் பார்க்கும்போது முக்கால்வாசி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர்ஸ் தான் ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எங்கே சார் மூஞ்சி வச்சுக்க போகிறீங்க ஸ்டாலின் சார்? அண்ட் சிரிக்கிறதா இல்லை வேதனைப்படுறதான்னு எனக்கு தெரில. என்னென்னா, ஸ்டாலின் சார் இருக்கார்ல, அவரோட தொகுதியிலே அவர் தோத்துட்டார். நம்ம தாவேகா வேட்பாளர் ஜெயிச்சிட்டார். என்னென்ன சொன்னீங்க? என்ன நம்ம தலைவர் அவர்கள் சொல்லுவார், என்ன இருமாப்புடன் 200 வெல்வோம் அப்படின்ட்டு ஸ்டாலின் சொல்கிறாரு, அதெல்லாம் நடக்காது அப்படின்னாரு. அதே தான் இப்போ நடந்தது, எதுவுமே நடக்கலை. ஸோ முதல்ல ஒரு 3 மணி 2 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா 40-50 தான் பார்த்திங்கன்னா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக 70 கிட்ட நின்னாங்க திமுக. மன்னர் பரம்பரை, 70 வருஷ கட்சி, எல்லாம் என்ன ஆச்சு? எங்கள் தலைவரோட வருகையினால் ஒரு எவல்யூஷனை க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்கார்.
அந்த தலைவர் அவர்கள் அவரோட தொகுதியில் ஜெயிச்சதுக்கான அந்த சர்டிஃபிகேட்டையும் வந்து வாங்க போயிருக்காரு. அவர் படித்த காலேஜில், லயோலா காலேஜில் போய் வாங்கியிருக்காரு. மனுஷன் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினார். அதுக்கப்புறம் தான் அந்த காலேஜுக்கு போய் அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்தார். காரில் வரும்போதே பார்த்தா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ வரவேற்பு, போலீஸ் ஃபோர்ஸ் அவங்க கூட அப்படியே ட்ராவல் பண்ணி வராங்க. அவரோட ஃபேஸில் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பினஸ். இந்த ஹாப்பினஸ்ஸை பார்த்ததே இல்லை, ஆக்சுவலாக நிஜமாக பார்த்ததே இல்லை. இந்தளவுக்கு ஹாப்பினஸ்ஸை பார்த்ததே இல்லை. அவர் அந்த கையில் அந்த இதை வச்சுட்டு, சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு வராரு பாருங்க. இப்படி காமிச்சிட்டு அப்படியே வராரு, சிரிச்சுட்டே வராரு. பாடுறா ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்ட்டு 2 தொகுதியிலுமே ஜெயிச்சிட்டார். அதுதான் பெரிய ஒரு விக்ட்ரி அப்படின்னே வந்து சொல்லணும். பெரம்பூர்லேயும் ஜெயிச்சிட்டாரு, திருச்சி கிழக்குலேயும் வந்து ஜெயிச்சிட்டாரு. முக்கால்வாசி நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர்கள் நிறைய இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு தான் வந்து சொல்லணும். அவரோட அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்தது. எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பார் நமக்காக. நான் இன்னொரு விஷயங்க, ஃபைனலுக்கு வருவோம். நிறைய பேசிகிட்டே போயிடுவேன். அந்த சந்தோஷத்தெல்லாம் இன்னுமே கொஞ்ச நாளுக்கு வச்சுப்போம். ஏன்னா தலைமை பொறுப்பு ஏற்கணும், அப்போது அதெல்லாம் நம்ம இன்னும் நிறையா காட்டுவோம். என்னென்னா, நிறையா நடிகர்கள் ஒரு பாப்புலரான ஒரு டைமில் அவங்களும் அரசியல் கட்சிகளை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு புரட்சியை க்ரியேட் பண்ணலான்ட்டு வந்திருக்காங்க. அது நடந்திருக்கு. ஆனால் அவங்க ஜெயிச்சது கிடையாது, தோல்வி மட்டும்தான் சந்திச்சிருக்காங்க. அப்படியே தான் இவரும் வந்திருக்காரு. அவரும் வந்து இதே மாதிரி தான் ஆவார் அப்படின்ட்டு வந்து நினச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, விஜய் அவர்கள் வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு வந்து அவங்களுக்கு தெரியல. ஓகே, ஃபைன். இன்னொரு விஷயத்த வந்து சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம தலைவரோட அப்பா அவர்கள் வந்து சொல்கிறாரு, காலையில் கோயிலுக்கு போயிருந்தாராம்மா, துள்ளி குதிச்சுட்டு வராங்க, எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, அண்ணன் ஜெயிப்பார் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. தலைவர்னு கூட அவன் மென்ஷன் பண்ணல. எங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையாக இருக்கோ இதை நினச்சி பார்க்கும்போது அதை விட பெருமையாக இருக்குது. அவர் ஒவ்வொரு வீட்லேயும் அவங்களோட மகனாக, அவங்களோட பிள்ளையாக பார்க்குறாங்க அப்படின்னாங்க. உண்மைதான். அதனால தான் கண்ணு கலங்குது. நிறைய பேர் வந்தாங்க, ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியல. அவங்களுக்கும் அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் மக்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் ஒருத்தங்களோட சப்போர்ட் வந்து அவங்களுக்கெல்லாம் கிடையாது. என்னன்னு தெரியுங்களா? ஆண்டவனுடைய சப்போர்ட். அந்த ஆண்டவனுடைய சப்போர்ட் நம்ம தலைவர் விஜய் அவர்களுக்கு இருந்தனால மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு. உண்மையிலுமே அது உண்மைதாங்க, நான் சொல்கிறது உண்மைதான். அனைத்து கடவுள்களும் பார்த்திங்கன்னா அவருக்கு துணையாக இருந்திருக்காங்க. ஏன்னா நாம் முடிவு பண்ணுறதெல்லாம் தாண்டி, மக்கள் முடிவு பண்ணுறதெல்லாம் தாண்டி இந்த கடவுள் முடிவு பண்ணும். கடவுள் வந்து எழுதியிருக்கணும், இந்த மனிதர் நாட்டை ஆளுவாங்க அப்படின்னு. ஸோ அதுதான் நடந்திருக்கு. இப்போ எல்லோரும் ட்வீட் போடுறாங்க இல்லையா, மக்களின் தீர்ப்பு, மகேசனின் தீர்ப்பு அப்படின்லாம் போடுறாங்க இல்லையா. ஸோ அது உண்மை தான். ஆனால் கடவுளோட தீர்ப்பு தான் வந்து இங்கே மக்களோட தீர்ப்பாக மாறி இருக்குது அப்படின்னே வந்து சொல்லணும். கடவுள் எப்போயுமே நல்லவங்க பக்கம்தான் வந்து இருப்பார். அண்ட் இன்றைக்கி மழை பெஞ்சிது. நேத்திக்கெலாம் மழை பெய்யலை, நேத்திக்கு சரியான வெயில். அதுக்கு முந்தின நாள் தான் மழை பெஞ்சுதுங்க. ஆனால் அதுக்கப்புறம் மழை பெய்யாதுன்னு தான் நினச்சோம். ஆனால் இன்றைக்கி மழை பெஞ்சுது. அதான் நினச்சேன், நல்லவங்க இருக்கிறனால தான் மழை பெய்யுது அப்படிங்கிறத ஆக்சுவலாக அதை இன்றைக்கி தான் உணர்ந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி அடுத்தது பார்த்திங்கன்னா தலைமை ஏற்பு விழா நடக்க போகுது. அண்ட் பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. எல்லோரும் வெயிட் பண்ணுறது அந்த அவரோட ஸ்பீச்சுக்காக தான். ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எல்லாத்தோட சார்பாக நான் அவங்கக்கிட்ட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. நல்லதே நடக்கும். இனி நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியில் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். எல்லாருமே நல்லா இருப்போம். நம்பிக்கையோடு இருங்க, சந்தோஷமாக இருங்க, வெற்றியை கொண்டாடி மகிழுங்க. நன்றி. வெற்றி தலைவன் வழியில் நித்தம் செல்வோம், கொள்கை தலைவன் வழியில் யுத்தம் வெல்வோம். ஒளித்தியாக முன்னோரை கொண்டாடவே, மதச்சார்பு இல்லா ஜனம் சேரவே விழிப்போம்.